இது டோராவின் பயணம். கதை கேட்கலாமா குட்டீஸ்? வாங்க கதை கேட்கலாம். ஒரு அழகான காலை நேரத்தில் நம்ம டோரா அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வானத்திலிருந்து திடீர்னு ஒரு நட்சத்திரம் மெதுவாக கீழே விழுந்துச்சு. டோரா ஆச்சரியமா, புஜ்ஜி நீ இதை பார்த்தியா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம புஜ்ஜி குதிச்சிட்டே வந்தது. அப்போ ஆமா டோரா, நானும் அதை பார்த்தேன். இது ஒரு மாய நட்சத்திரம் போல இருக்கே அப்படின்னு புஜ்ஜி சொல்லிச்சு. உடனே டோராவும் புஜ்ஜியும் என்ன செய்யுதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பேக்கு என்ன பேசிச்சு தெரியுமா? இது ஒரு நட்சத்திர காட்டுல இருந்து வந்த மாய நட்சத்திரம் அப்படின்னு பேக் சொல்லிச்சு. இந்த நட்சத்திரம் இல்லைன்னா அந்த காடே இருட்டாயிரும், நம்ம இதுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு பேக் சொல்லிச்சு. உடனே டோராவும் புஜ்ஜியும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பேக் என்ன சொல்லிச்சுன்னா, நம்ம மேப்பிட்ட வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மேப்பும் வந்தது. மேப் என்னென்ன வழிலாம் சொல்லிச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு குரங்கு பாலத்தை கடக்கணும் அப்படின்னு மேப் சொல்லிச்சு. அடுத்து பேசும் காடை கடக்கணும்னு மேப் சொல்லிச்சு. அடுத்து தான் நட்சத்திரம் போக வேண்டிய நட்சத்திர காடு வந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்னத்தெல்லாம் கடக்கணும்னு. ஃபஸ்ட்டு குரங்கு பாலம், ரெண்டாவது பேசும் காடு, மூன்றாவது மறைந்த நட்சத்திர காடு. இது எல்லாத்தையும் மேப்பும் சொல்லி முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு குரங்கு பாலம் வந்தது. குரங்கு பாலம் ரொம்ப ஆடிட்டே இருந்தது. புஜ்ஜிக்கு ரொம்ப பயம். டோரா மெதுவாக நம்ம சேர்ந்து போனால் பயம் போயிடும் அப்படின்னு சொன்னிச்சு டோரா. உடனே டோராவும் புஜ்ஜியும் 2 பேரும் சேர்ந்து அந்த பாலத்தை ஒன்றா கடந்தாங்க. அடுத்து பேசும் காடு வந்துச்சு. பேசும் காட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாம் டோராவையும் புஜ்ஜியையும் திரும்பி போனே சொன்னாங்க. உடனே டோராவும் புஜ்ஜியும் இது பயத்தால் வந்தது தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக அந்த காட்டை கடந்தாங்க. அடுத்து நம்ம குள்ளநரி வந்துருச்சு. குள்ளநரி நட்சத்திரத்தை தான் திருட வந்திருக்குன்னு டோரா குள்ளநரி திருடாத அப்படின்னு சொன்னாங்க. உடனே குள்ளநரி என்ன சொல்லிச்சு தெரியுமா? இதில் தான் ஒரு ஆச்சரியம். குள்ளநரி, நான் இந்த நட்சத்திரத்தை திருட வரலை, ஏன்னா எனக்கு இருட்டுனா பயம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இருட்டுனா உனக்கு பயமா அப்படின்னு டோரா சிரிச்சா. நம்ம 3 பேர் சேர்ந்து இந்த நட்சத்திர காட்டுக்கு போகலாம் அப்படின்னு 3 பேரும் கிளம்பிட்டாங்க. கிளம்பி நட்சத்திர காட்டைக்கும் போயிட்டாங்க. உடனே நட்சத்திர காட்டில் இருக்க ஒரு மரத்தில் தான் அந்த நட்சத்திரத்தை வைக்கணும். அந்த மரமும் வந்தது. 3 நண்பர்களும் அந்த நட்சத்திரத்தையும் அந்த மரத்தில் வச்சாங்க. வச்ச உடனே பறவைகள்லாம் கத்துனது, மலர்கள்லாம் மலர்ந்தது. அந்த காடே அப்படியே வெளிச்சமாக மாறிடுச்சு நண்பர்களே.